வணக்கங்க. நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியோடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ஏப்ரல் 2026ங்க, வெள்ளிக்கிழமைங்க. சரிங்களா? இப்போ நம்ம 1 by 1 செக் பண்ணி சால்வ் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு இடமிருந்து வலம் பார்ப்போம். சம்பவத்தை நேரில் பார்த்தவர் என பொருள். சம்பவத்தை நேரில் பார்த்தவர்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா சாட்சி, விட்னஸ். தமிழில் வந்து சாட்சின்னு சொல்லலாம். சாட்சி. சரிங்களா? ஒரு ஆன்சர் எழுதுறதுக்கு 3 பேனா மதிக்கும். ஓகே. சீன்னு முடிஞ்சிருக்கு. 2வது எழுத்து சீலேருந்து ஆரம்பிச்சுக்குங்க. பணியாளர். பணியாளருக்கு வேலை பார்க்கவங்களை வந்து நம்ம எம்ப்ளாயின்னு சொல்லுவோம், ஊழியர்னு சொல்லலாம். தமிழில் வந்து சிப்பந்தின்னு சொல்லலாம். சிப்பந்தின்னு நம்ம ஃப்ளைட்டில் கூட சொல்லுவாங்க. சிப்பந்தினுக்கு CREW. ஓகே, சிப்பந்தி. ஓகே. அப்போ 6 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் வாய்மையால் காணப்படும் திருக்குறள். வாய்மையால் காணப்படும் திருக்குறள் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புறந்தூய்மையில் சொல்லுவோம். புறந்தூய்மை வந்து நீரால் அமையுமா. நம்ம உடம்புல உள்ள தூய்மை வந்து தண்ணி வச்சு நீட் பண்ணால் போதுமா. மகன் தூய்மை வந்து மனசோட அமைதி வந்து எதில் அமையும்? வாய்மையால் அமையும். நம்ம பேசக்கூடிய உண்மையால் அமையும். ஸோ இப்போ இங்கே வாய்மையால் அமையும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு சொல்லணும்? மகன் தூய்மை, மனதுடைய தூய்மை. இன் தூய்மை. ஓகே. 5 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? மயில முடிஞ்சிருக்குங்க. பூரணம் அப்படிங்கிறதுல ஒன்று இருக்குதான். நிறைவுன்னா முடிவு. பூரணத்துக்குள்ள என்ன இருக்கும்? பூரணம்னா நம்ம இந்த கொல்கட்டலெல்லாம் செய்யலை, அந்த மோதகம்லாம் செய்யலை உள்ள பூரணம் வச்சுப்போம்லாம். அதாவது நம்ம தேங்காவும் வெல்லமும் போட்டு வச்சுப்போம்லாம். பூரணத்தை வந்து நம்ம இன்னொரு வேர்டில் சொல்லலாம். என்னென்னா முழுமை அப்படின்னு சொல்லலாம். முழுமை. இது மூ, 2வது வந்து லு. முழுமை. ஓகேங்களா? முழுமைனா நிறைவுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. 4 இடமிருந்து வலம் என்ன? விஷயம் வெளியே வரக்கூடாது, தெரியாத வைத்தல். விஷயம் வெளியே தெரியாமல் வச்சுக்கிறது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா நம்ம பேச்சு வழக்குலேயும் சொல்லுவோம், நல்லா கமுக்கமாக அமுக்கிட்டல்ல அப்படின்னு சொல்லுவோம். கமுக்கம். என்னது? கமுக்கம். மறைத்து வைத்தல் அப்படிங்கிறது மீனிங். கமுக்கமாக, நல்லா கமுக்கமாக வந்துக்கிட்டு நல்லா காரியத்தை சாதிச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. திறமையை வெளியே தெரியாமல் மறைச்சு வச்சுக்கிட்டு சாதிச்சிட்டான். 9 கீழேருந்து மேலே என்ன? கோயில் வழிபாட்டை நடத்துபவர். வந்து கடைசி இடத்துக்கு முந்தின இடத்து. கோயில் வழிபாட்டை வந்து ஆகம விதிப்படி நடத்துவது வந்து அர்ச்சகர்னு சொல்லலாம். கிராமப்புறத்தில் பூசாரின்னு சொல்லுவோம். பூசாரிங்க வராது, அர்ச்சகர் தான் சொல்ல முடியும். அர்ச்சகர். ஓகே. ஸோ 9 இடமிருந்து வலம் என்ன? இறைவன் பிறப்பெடுத்தால். இறைவனை வந்து பிறவி எடுத்தால் அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்காங்க. அவதாரம் எடுத்தல்னு தான் சொல்லுவாங்க. அவதாரம். நம்ம திருமாலாம் வந்து தசாவதாரம் எடுத்தாங்க. 10 அவதாரம். கடைசி 10வதுக்குன்னு வெயிட்டிங். கல்கி அவதாரம். சரி. 8 மேலேருந்து கீழே. 2வது எழுத்து தா. குடியுரிமையை நிரூபிக்க தேவை. குடியுரிமையை நிரூபிக்கணும்னா உங்கள்கிட்ட என்ன வேணும்னா விட்னஸ் வேணும். விட்னஸ்னால் இங்கே வந்து என்னென்னா ஆதாரம் தேவை. ஆதாரம். குடியுரிமையை நிரூபிக்கிறதுக்கு என்ன ஆதாரம்லாம் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறப்பு சான்றிதழ், டிசி, அந்த இடத்துக்குள்ள டாக்குமெண்ட்டு, பட்டா,
ஸோ இது எல்லாமே நம்ம அந்த இடத்துல இருந்தோம் வாழ்ந்தவங்க சொல்கிறேன். சரி, 13 வலமிருந்து இடம் இம்மில் முடியுதுங்க. 1000 டேஷ் 1 கிலோ. 1000 கிராம் சேர்ந்தால் தான் 1 கிலோ. 1000 grams is equal to 1 kilogram. 1000 கிராம். ஓகே. 17 கீழேருந்து மேலே என்ன? 17 கீழேருந்து மேலே வந்து சமயோகித சூழ்நிலை அறிந்து நடத்தல். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஸோ 17 இதுக்கு வேறு ஹிண்ட் எங்கேருந்து பார்ப்போம்? வலமிருந்து இடம் ஊனை வந்து கறி மாமிசம்னு சொல்லலாம். இதுக்கும் ஹிண்ட் பார்த்தோம். 15 மேலேருந்து கீழே என்ன? இந்தியா உள்ள கண்டம். இந்தியா உள்ள கண்டம் வந்து இந்தியா எங்கே இருக்குது? ஆசியாவில் இருக்குது. ஆசியாவில் இருக்குது. ஓகே. 17 வலமிருந்து இடம் வந்து என்ன சொன்னோம்? ஊனுன்னா கறி. மாமிசம் சொல்லலாம். மாமிசம் சொல்ல இங்கே சி வந்தாச்சு, அதனால் இறைச்சி. சரிங்களா? இப்போ 17 கீழேருந்து மேலே பார்ப்போம். என்னென்னு பார்த்தோம்? சமயோகித சூழ்நிலை அறிந்து நடத்தல். இதை வந்து இங்கீதம் சூழ்நிலை அறிஞ்சு நடக்கிறது. ஓகே. இதில் ஹிண்ட் வந்துச்சதுனால நம்ம இதை சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த ஹிண்ட்டு நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தேடப்போம். ஸோ 10 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? சீவலப்பேரி பாண்டி நாயகன். சீவலப்பேரி பாண்டி அப்படின்னா படம் தாங்க. சீவலப்பேரி 94 வந்து 1994 வந்தது. நெப்போலியன் அதில் உள்ள ஹீரோ வந்து நெப்போலியன். ஓகே. ஸோ 12 வலமிருந்து இடம் பாருங்க இப்புன்னு வருது. வாட்டிக்கனில் வாழும் கத்தோலிக்க மதகுரு. கத்தோலிக்கர்களில் உள்ள மதகுரு வந்து நம்ம என்னன்னு சொல்கிறாங்கன்னா போப்னு சொல்லுவாங்க. திருத்தந்தை போப். ஓகே. 16 வலமிருந்து இடம். பேப்பரே ஆக்சுவலாக மங்கல தாங்க இருக்குது, நம்ம எதுவுமே அழுக்காக்கல. 16 வலமிருந்து இடம் என்ன? அசல் போன்றது. அசல் மாதிரியே இருக்குமா, ஆனால் அசல் கிடையாது, டூப்ளிகேட்டு, போலி. ஓகே. ஸோ 19 வலமிருந்து இடம் என்னென்னு பார்க்கலாம். இது பெரிய ஆன்சர் ஆகக்கூடிய மாதிரிலாம் சால்வ் பண்ணி ஈஸியாக இருக்கும். 19 வலமிருந்து இடம். நடிகர் கமலுக்கான அடைமொழி. ஆக்சுவலாக கமல் வந்து 11 நவம்பர் 2004 வந்து அவரோட அடைமொழியெல்லாம் திறந்துட்டேன்னு சொல்லிட்டார். எனக்கு அடைமொழியை வச்சு கூப்பிடாதீங்கன்னு சொல்லி. 11 நவம்பர் 2024. இதில் உள்ளது வந்து என்னென்னு சொல்லலாம்னா, கமலை வந்து இன்னில் முடியுதுங்கனால உலக நாயகன்னு சொல்லலாம். உலக நாயகன். ஓகே. 19 கீழேருந்து மேலே இருக்கா? தேகம், உடல், இல்லைன்னா வேறு என்னன்னு சொல்லலாம்? உடம்புன்னு சொல்லலாம். சரி. 18 கீழேருந்து மேலே கடவுள் மறுப்பாளர்கள். கடவுளை கும்பிட்றவங்க ஆன்மீகவாளர்கள்னால் கடவுளை மறுப்பவங்க வந்து நாத்திகவாதின்னு சொல்லுவோம். நாத்திகவாதின்னு இங்கே எழுத முடியாது, நாத்திகர்கள் அப்படின்னு சொல்லலாம். நாத்திகர்கள். ஓகே. 14 வலமிருந்து இடம். உபயோகத்தில் இல்லைன்னா வழக்கத்தில் இருக்கக்கூடியது. உபயோகத்தில் இல்லைன்னா வழக்கத்தில் இருக்கிறது என்னன்னு சொல்லுவோன்னா புழக்கத்தில் இருக்கிறதுன்னு சொல்லலாம். புழக்கம். இந்த நோட்டு புழக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, புழக்கம். ஓகே. புழக்கம்னா சர்க்குலேஷன், கரண்ட்டில். ஓகே. 11 வலமிருந்து இடம் என்ன?
நமஸ்காரம், நமஸ்காரத்தை வந்து தமிழில் என்னன்னு சொல்லுவாங்க? நமஸ்காரம்னா நம்ம ஹிந்துசமில் படி சொல்லக்கூடியது. இதை வந்து நிறைய டைப்பாக சொல்லுவாங்க. ஓரங்க நமஸ்காரம், திரியங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், சாஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்கிறோம். அதுபோக நம்ம எல்லாம் யோகா அவங்கெல்லாம் செய்வீங்கள்ல, சூரிய நமஸ்காரமும் உண்டு. இது எல்லாமே என்னது? வணக்கம். சரி, சால்வ் பண்ணி முடிச்சிட்டோமா? இல்லை, இந்த 3 இருக்குதுங்க. 3 வலமிருந்து இடம். டேஷ் புகினும் கற்கை நன்றி. இது நம்ம எல்லாருமே சொல்லுவாங்கங்க, ஈஸியாக சொல்லுவாங்க. கற்கை நன்றி, கற்கை நன்றி, கற்கை நன்றி, கற்கை நன்றி. பிச்சை புகினும் கற்கை நன்றி. பிச்சை எடுத்தாவது கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். பிச்சை புகினும் கற்கை நன்றி. இதை வந்து சொன்னவர் வந்து யாருன்னா அதிவீர பாண்டியன் வெற்றி வேக்கைங்க நூலில் சொன்னார். ஓகே, 3 மேலேருந்து கீழே. என்ன உணர்ச்சி? உணர்ச்சிக்கு வேறு என்ன சொல்லலாம்? இதை வந்து நம்ம பிய இன் இக் ஜெய் போட்டோம்னா இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? உணர்வு நிலை அப்படின்னு கொஸ்டினை மாற்றணும். உணர்வு நிலைன்னா தான் பிரக்ஞை, பிரக்ஞை. ஓகே, உணர்வு நிலைன்னு. உணர்ச்சி அப்படின்னா எக்ஸ்பிரஷன். உணர்வு நிலை இல்லைன்னா அறிவு நிலைன்னு இந்த கொஸ்டின் இருந்தால் தான் இந்த ஆன்சர் கரெக்டு. அப்படி இல்லை அப்படின்னா உணர்வு நிலை இல்லைன்னா அறிவு நிலை அப்படின்னு சொன்னால் பிரக்ஞை கரெக்டு. உணர்ச்சி அப்படின்னா சென்ஸு. இதுக்குள்ள ஆன்சர்ஸ் எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட்டில் கொடுங்க, ஓகேங்களா? என்னோடய ஆன்சர் படி இது தான். இதை பாஸ் பண்ணி இவ்வளோ நான் யோசிச்சுட்டு தான் நான் உங்களுக்காக இந்த கடைசியாக இந்த ஆன்சர் எழுதுவேன். ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இதை தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. இந்த கொஸ்டினுக்கு மட்டும் உணர்ச்சியா உணர்வா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.